friends, welcome to S.Revathi சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மணத்தக்காளி கீரை எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மணத்தக்காளி கீரை சாப்பிடுறதால நமக்கு பல நன்மைகள் இருக்கு. நம்மளோட ஃபேஸை நல்லா பளபளன்னு வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஒயிட் டாட்ஸ் ஏதாவது இருந்தாலும் ஃபேஸ்ல அதை நமக்கு சரி செய்யும். இந்த மணத்தக்காளி கீரை நமக்கு வயிற்று புண்ணுக்கும் வாய் புண்ணுக்கும் ரொம்பவே நல்லது. இந்த கீரையை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்றைக்கி ஒரு கட்டு மணத்தக்காளி கீரை எடுத்திருக்கேன். கீரையில் மண் இருக்கும், அதனால் 1 or 2 டைம்ஸ் கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கட்டு கீரைக்கு 300 கிராம் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இது 1 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் சிறுபருப்பு சேர்த்துட்டேன். இது கூட ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோன்ட்டு இந்த மாதிரி சிறுபருப்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். இப்போ நான் வெயிட் போட்டுறேன். ஒரு 3 விசில் வரட்டும்னு சொல்லி ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். சட்டியில் நீங்கள் கீரை செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். 3 பச்சை மிளகாவும் 2 வரமிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா வரும். அதனால் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த மணத்தக்காளி கீரையை இப்போ சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மணத்தக்காளி கீரையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கீரையை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கீரை ஒரு அளவு நல்லா நம்மளுக்கு சுருண்டுனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதுக்கு முங்குற அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சோண்டு பெருங்காய தண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது இந்த கீரையை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லி வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரை நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. கீரை நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவு கீரை வெந்து வந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்க இந்த கீரையை மத்தால் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கீரையை நீங்கள் மத்தால் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. கீரை கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க இந்த பருப்பை நம்ம கடைஞ்ச கீரையோடு சேர்ந்து இப்போ திரும்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பருப்பை நான் இந்த கீரையோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ மத்தால் நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த கீரையை. மணத்தக்காளி கீரை வயிற்று புண்ணுக்கும் வாய் புண்ணுக்கும் ரொம்பவே நல்லது. இந்த கீரையை நீங்கள் பொரியலாவோ இல்லை சூப்பாவோ கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லது. இது இதய நோய்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கீரைக்கான தாளிப்பு எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ இது நம்மளுக்கு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம கீரையோடு சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை கீரையோடு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இவ்வளோ தாங்க நம்மளோட கீரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.